ஏன்னா எஸ்கே சீனியர் இப்போ உங்கள் கூட இல்லை, தனியாகவே இருக்காரு. கொஞ்சம் பேசி சரி பண்ணலாம்ல. எல்லாரும் கேட்குறாங்க எங்கடா அவன். மச்சான் என்னனாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு முடிவு பண்ணிடலாம்டா. அவனுக்கே அடிக்கிறேன். The number you are trying to call is currently not reachable. Please try. அந்த நாயை எங்கன்னு தேடுவேன். டேய் எஸ்கேவை பார்த்துட்ட தம்பி. சியான் பால் தானே பார்த்தேன், போங்க. டேய் அங்க இருக்கடா அவன். யப்பா அதெல்லாம் ஏன் தெரியுமா என்னை துரத்திட்டு வராங்க? இதுதான் என் காலேஜ் ரத்தினம். இங்கே இன்ஜினியரிங், ஃபார்மசி, ஆர்கிடெக்சர், ஆர்ட்ஸு, ஃபிசியோன்னு எல்லாமே ஒரே கேம்பஸில் இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்டை தாண்டி எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட் இயரில் நான் ஜாயின் பண்ணும்போது எங்கள் சாரும் அப்போ தான் பிரின்சிபலாக ஜாயின் பண்ணுறாரு. நாங்கள் தானே ஃபஸ்ட்டு செட்டு, அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃபேவரெட்டு. இன்டர்னல் எக்ஸாமுக்கு சார் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டால் போஸ்ட்போன் பண்ணி எங்களை படிக்க வைப்பார். ஈவெண்ட்டு, டிஜே எல்லாம் கேட்டால் அரேஞ்ச் பண்ணியும் தருவார், கூட சேர்ந்து டான்ஸும் ஆடுவார். ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்கோ இல்லையோ அவர் நம்பர் எங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கும். காலேஜே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அடிக்கடி கல்ச்சுரல்ஸு, இந்த பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டாக ஆர்ஜிஎஃப். இதுக்கும் இவங்க துரத்திட்டு வர்றதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லைங்க ரீசனு. கவிதை கவிதை கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஹாய்ண்ணா. ஹாய்டா. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? ஹாய் ப்ரோ, நேற்று நீங்கள் பண்ண ரீல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ்டா. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன். உங்க நாட்டை கூப்பிடுறாங்க, எடுத்து பேசுங்க நரட்டோ. மேம்னா இது சொல்லு சொல்லு. என்ன டவுன் பஸ்ஸே நின்று நின்று வந்தியா? நோ செலிபிரிட்டினா அவரு. ஓ எஸ்கே ப்ரோ, எஸ்கே ப்ரோ. டே மூடுங்கடா. இதாங்க எங்கள் ஸ்பாட்டு. இங்கே உட்காந்துட்டு தான் ஜூனியர் பசங்களோட பேசிகிட்டு இருப்பேன். பல காதல் பிறந்ததும் இங்கே தான், பல கலவரம் பிறந்ததும் இங்கே தான். ஹாய்ண்ணே. எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்குண்டா ரொம்ப நாளாச்சு. ஸ்ரீ என் ஊருக்கார பையன்டா. ஓஹோ, இந்தானே எந்த ஊர்? தெரிலடா, இந்த நாய் காலேஜ் வந்ததுலேருந்து என் கூடயே தான் சுற்றிட்டு இருக்கான். ஊர் பேர் தெரியாம எப்படிண்ணா பழகுறீங்க? ஏய் ஊர் பேர் தெரிஞ்சதா பழகுவியோ? ஊருக்கார பையன்றதுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடுவேனா? என்னண்ணே? இல்லை, என் ஃப்ரெண்டுக்காக இவன்கிட்ட சண்டை போடுவேனா? ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்தால் எங்கள் ஸ்ட்ரென்த்து வேறு ரகமாக இருக்கும்ல. டே தம்பி, நாளைக்கே இவன் ஊருக்கு போகிறேன்னு வை, அங்கே உனக்கு யாருமே தெரியாது. அப்போது என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணு, உன் அண்ணனை விட இவன் நல்லா பார்த்துப்பான்டா. டே மச்சான் இங்கே வாடா. இவன் சிரிச்சாலே அவ்வளோ அழகாக இருப்பான். இவன் ஒரு நாள் சொல்கிறான், மச்சான் நான் சிரிச்சாலே அழகாக இருப்பேன்னு சொன்னேன்லடா, நான் சிரிச்சாலே பழைய காலேஜில் என்ன சீனியர்லாம் அடிப்பாங்கடா. அந்த மாதிரி சீனியராக நம்ம என்றைக்கு இருந்துடக்கூடாதுன்னு தாண்டா அண்ணன் தம்பியாக பழகுறோம். அந்த ஃப்ரீடம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறா தம்பி. சீனியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை சீனியருக்கு கொடுங்கடா. நம்ம பசங்க அவங்கள அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. சரிண்ணே சரிண்ணே, இதா வரேன் இரு. விட்டா பேசிட்டே இருப்பான்டா, வாப்பலாம். அடாடி என்னால் எவ்வளோ கூட்டத்தை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு என் நட்புலகத்தை பெருசாக்கிட்டே போனேன். படைபலத்தை எதிர்பார்த்து இல்லை, நட்பை எதிர்பார்த்து. அப்படியே காலேஜ் லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது தான் அப்படியே பசங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டா ஐடி கேட்ச் பண்ணி ஃபாலோ கொடுத்தா அவங்களும் ஃபாலோ பேக் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன, ஃபோன்லேயே பேசி கரெக்ட் பண்ணிட்டேன். ஏன்டா இப்போ பார் ஃபோன்லேயே பேசுகிற, நேரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேற? இருங்க ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டேன். மச்சான் எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேர்ள் ஃப்ரெண்டாக வரணும்டா. ஸ்போர்ட்ஸா?
அதாவது க்ரோ டுகெதரா, ஒன்றா வளரணும். எது ஒன்னா வளரணுமா? ம், ம், ம். அவளுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி ஒரு காம்ரேட் மாதிரி இருக்கணும். நான் நினச்ச மாதிரியே அவங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அப்புறம் என்ன, எல்லா பசங்கள மாதிரி எனக்கும் பொசஸ் வந்துச்சு. ஆனால் எல்லாரையும் விட கொஞ்சம் ஓவராக வந்துச்சு. ஏன் ப்ரோ நாங்கள் வளரப்போ நின்று பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் உங்களை பார்க்கலங்க, ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரி, நாங்கள் வளரப்போ மட்டும் பார்க்காதீங்க. யாரா தப்பாக நினைப்பாங்கல்ல. நான் வேணா தனியாக இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கா? ஹார்ஷாக பேசியிருந்தேன்னா சாரி, டைம் ஆச்சு. சரி சரி, ஓகே ஓகே. அவர் என்கிட்ட தானே பேச வந்தாரு. உங்களுக்கு அவன் மேல பொசசிவ்னா ஒரு பையன் பேசினாலே அடிப்பீங்களா? 1000 பேர் பேசுவாங்க, எல்லாரும் அடிப்பீங்களா? வாடி போலாம். நீ என்ன பண்ற ஏது பண்ற ஒன்னும் புரிய மாட்டேங்கிறா. வாங்கடா போலாம். சாரி, உன் மேலே ரொம்ப பொசஸ் ஆகுறேன், அதனால தான் அவனை அடிச்சிட்டேன். இதெல்லாம் வேணாம், ஸ்போர்ட்ஸ் போகாத, எனக்கு ரொம்ப பொசஸ் ஆகுது. நான் பார்த்துக்கிற ஃப்யூச்சரில் நீ என்ன? நிறுத்துடா. ஸ்போர்ட்ஸ்னால தான் பிடிச்சதுன்னு சொன்னேன், இப்போ ஸ்போர்ட்ஸே வேணாங்கிற. உனக்கு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஒரு ஆசை தான், எனக்கு அது ட்ரீமு, கெரியரு எல்லாமே. என் ஃப்யூச்சர் எப்படி நீ மாற்ற முடியும்? இங்கே பாரு, நீ கூட தான் பொண்ணுங்க கூடலாம் ரீல்ஸ் பண்ணுற, சினி ஃபீல்டுக்கு போகணுன்ற. அப்போ எனக்காக தான் பொசஸ்ஸு? எனக்காக உன் கெரியரோட சொன்னால் விட்டுருவியா? அவள் கேட்டதுக்கு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அமைதியாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். கொஞ்ச நாளாக இவகிட்டையும் பேசல, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசாமல் இருந்துட்டேன். அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறத தாண்டி இவனுக்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுங்கிறது தெரியாமையே விலகி போக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன நினச்சானுங்கன்னு தெரில, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இல்லைடா, பொண்ணு வந்தது விட்டுட்டு போயிட்டான்னு தானே நீங்களாம் நினைப்பீங்க. பரவாயில்லடா, எனக்கே அப்படி தான் தோணுது. இருந்தாலும் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் நம்ம பசங்கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கே கில்ட்டாக இருக்குது. அட மட்டி, சரி விட்றா. நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம பசங்க என்ன கொத்திட்டடா போகிறாங்க? இது ஒன்றும் லவ் இல்லடா, போன அப்படியே போறக்கு. ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருந்தியோ எப்போனாலும் அதே மாதிரி ஏற்றுப்பாங்கடா. உண்மையாகவே நம்ம பசங்க எல்லாம் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ண மச்சான். சாரிடா, நான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிட்டேன். இல்லை, நான் உன் கூட இருந்திருக்கணும். யாரோ எதை நினைப்பாங்கன்னு நான் தள்ளி இருந்து மட்டும் பார்த்து நானே எது நினச்சிக்கிட்டேன். உன் கிளாஸில் வேறு ஏதாவது பொண்ணு நல்லா இருக்குமா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. சரி கொடுத்த கலை. ஆண்டவா, எங்களுக்கு ஒரு நல்ல புதியை கொடுப்பா. என் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன். காலேஜில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கேங்கில் சண்டை வராமல் இருக்காது, சண்டைன்னு வந்துட்டா சப்போர்ட் வராமல் இருக்கவே இருக்காது. நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது வேறங்க. 6 மாதம் சொல்லித்தர கான்செப்ட்லாம் என் ஃப்ரெண்டு ஒரே நாளில் எனக்கு புரிய வச்சுருவான். அப்போ புரியல, எக்ஸாமுக்கு புரிய வைக்க கூடவே இருந்தவன் லைஃப்பை புரிய வைக்க கூடவே வரமாட்டான்னு. காலேஜில் ரீல்ஸ் பண்ணிட்டு சும்மா 10-15 லைக்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். எல்லோரும் போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு 1000 லைக் வந்துச்சு. அந்த 1000 லைக்கும் நான் தாண்டி வந்த ஒவ்வொருத்தவங்களோட அன்புங்கிறது புரிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் ஆரம்பிச்சது என் காலேஜ் லைஃப். நினச்சி கூட பார்க்கலண்ணா. 4 வருஷம் முடிஞ்சு போச்சுல, அவ்வளோதானடா. எல்லாம் கூட பக்கத்தில் இருக்கும்போது ஒன்றும் தெரில, கிளம்பி போகிறானுங்க. பாய்டா, எல்லோரும் நல்லா இருங்க, யாரையும் மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ அதாவது கூட அழுதுற வேண்டாம். நினச்சி கூட பார்க்கல. கல்லூரி, காலேஜ் அப்படின்னாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயம் எப்பயுமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுல லைஃபு அப்படின்னு இருக்கும்.
இந்த காலேஜ் லைஃப்ல 4 வருஷத்துல 4 செவத்துக்குள்ள 40 பேர் நம்ம என்னெல்லாம் நம்மளோட நினைவுகளோ அது நமக்கு 40 வருஷம் ஞாபகம் இருக்கும். இந்த காலேஜ் லைஃப்ல சண்டை போடுறது, நான் தான் பெரியவன் அலப்புறையை காமிக்கிறது, நான் தான் கெத்து, என் கேங்கு தான் கெத்து, இதுதான் ஹாப்பினஸ்ஸா? இது இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்றது, ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஓட்டி விளையாடுறது, ஃபன் பண்ணுறது, ஐவி போகிறது, யூனிட்டியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் சொல்லவும் மாட்டாங்க. இதெல்லாம் பண்ண வேண்டான்னு யாரும் ஸ்டாப்பும் பண்ண மாட்டாங்க. இந்த செட்டோட நம்ம வெளியே போயிடுவோம், காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிச்சு போகும்போது தான் அந்த வழி தெரியும். இங்க இருக்கிற ஃபைனல் இயருக்கு இந்த 4 வருஷம் கூட தான் இருந்திருக்கேன். என்னோட அருமையான செட் அந்த ஃபைனல் இயர் இப்போ முடிக்க போறாங்க. ஸோ கைஸ், இந்த 4 வருஷத்துல நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய அட்வைஸ், ஜூனியர்ஸ்க்கு பண்ணக்கூடிய அட்வைஸ், செலிப்ரேட் லைஃப். வாழ்க்கையை கொண்டாடுங்கடா. தயவு செஞ்சு ஹாப்பினஸை தப்பான இடத்துல தேட வேண்டாம். Just love yourself, guys. Love you all.